24ஆம் தேதியோட நியூஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த நியூஸில் இந்தியன் பாலிட்டி, ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் அப்படின்ற அந்த சிலபஸ்குள்ளே கவர் ஆகுது. இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நீதிபதி வே. ராம சுப்ரமணியன் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. NHRC நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கமிஷனில் முதலாக தமிழகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸோட முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி NHRCயோட முன்னாள் நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா பதவிக்காலம் கடந்த ஜூன் 29ஆம் தேதியோட முடிவடைஞ்ச பிறகு பொறுப்பு தலைமையாக விஜயபாரதி சயானி இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் இப்போ தமிழகத்தை சேர்ந்த ராமசுப்ரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 2006ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தோட கூடுதல் நீதிபதியாகவும் 2019ஆம் ஆண்டில் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. 2019 2023 வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் பதவி வகிச்சிருக்காரு. இப்போ தேசிய மனித உரிமைகளோட ஆணைய தலைவராக இவராகவும், அடுத்து பிரியங்கா கனுக்கோ அவங்க உறுப்பினராகவும், வித்யுத் ரஞ்சன் சாரங்கி அவங்களும் அதோட உறுப்பினராக இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே குடியரசுத் தலைவர் நியமிச்சிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கடந்த 1993 அக்டோபர் 12ஆம் தேதி நிறுவப்பட்டது. அப்போதிருந்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைவராக நியமிக்கிற ஒரு முறை அப்போருந்து இருந்துகிட்ருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்படுறது. இதுதான் முதல் முறையாக நடக்குது. இதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டேட்டு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக MN வெங்கடாஜலம் ஆந்திராவை சேர்ந்தவர், பாலகிருஷ்ணன் கேரளாவை சேர்ந்தவர், HL தத்து அப்படின்றவர் அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்களாம் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ ராமசுப்ரமணியம் நியமிச்சிருக்காங்க. அவருக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதான் அந்த 24ஆம் தேதியோட நியூஸ். இதுக்கு ரிலேட்டடாக நம்ம சமச்சீரில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்றது ஒரு பிரின்சிபல் ஆர்கானாக யுனைடெட் நேஷனில் செயல்படுது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரி நேஷ்னலாகவும் ஸ்டேட் லெவல்லையும் ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன். தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மற்றும் மாநில அளவிலான மனித உரிமை ஆணையம் நிறுவப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக NHRC வந்திருக்கு. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 12 அக்டோபர் 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. இதோட தலைமையிடம் நியூ டெல்லியில் இருக்குது. 50 மெம்பர் பாடியாக செயல்படும். ஒரு சேர்பர்சனும் அப்புறம் அதர் மெம்பர்ஸும் இருப்பாங்க. பிரசிடென்ட் தான் இதை அப்பாயிண்ட் பண்ணுவார். டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக இருக்கும், இல்லாட்டி 70 ஏஜாக இருக்கும். NHRC 5 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. என்னென்ன டிவிஷன்னா, லா டிவிஷன், இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன், பாலிசி ரிசர்ச் அண்ட் ப்ரோக்ராம் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு டிவிஷனாக ஒரு கமிஷனாக செயல்படுறாங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. தமிழில் 5 பிரிவுகள்: சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்குது. அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 17 ஏப்ரல் 1997 தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க சேர்பர்சனோட சேர்த்து. மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கும். அரசியலமைப்பு பிரிவில் 7வது அட்டவணையில் மாநில பொதுப்பட்டியல் 2மே சேர்த்து அது கீழே இருக்க எல்லா துறைகள்லையும் மனித உரிமை மீறப்படும் பட்சத்தில் அதை விசாரிக்கிற ஒரு அமைப்பாக இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது. அதுதான் தமிழில் இங்கிலீஷில் 2லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 24ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.